Hi guys. Welcome to Selva 360. ஸோ இன்னைக்கு வந்து அஜித் அவர்கள் ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவருக்கு வந்து மூளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய வதந்திகள் வந்து அவரை பற்றி பரவிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரியான வதந்திகள் இப்படி பரவிட்டு இருக்கு? ஸோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் போகிறாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து அவர் உடல்நிலை சரியாகி சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா ஒரு மனுஷன் ஹாஸ்பிட்டல் போவான் அவனுக்கு ஒரு ட்விட் போடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஸோ எடப்பாடி அவர் கூட வந்து ஒரு ட்விட்லாம் போட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மோசமான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதையும் தாண்டி மூளையில் ஆப்ரேஷன் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடப்பாங்களா, அஜித் அவருக்கு தான் தெரியும். ஏன்டா ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போய் உள்ளே உட்காந்தா இந்த மாதிரிலாம் வதந்திகளை பரப்புவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிருப்பாரு. ஸோ பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம்தான். ஸோ உண்மையிலே வந்து அஜித் சாருக்கு என்ன நடந்துச்சு? ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதில் இருந்து இதில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. ஸோ காது பக்கத்தில். ஸோ அந்த கட்டியை எடுக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ரீசெண்டாக வந்து மார்ச் 2ஆம் தேதி அவரோட பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ல ஷூட்டிங்கில் இருந்த மனுஷன் தெரியாமல் ஊருக்கு வந்துட்டாப்புல. ஸோ ஊருக்கு வந்த இடத்துல ஒரு கட்டி, சின்ன கட்டியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஆளுங்க நிறையா வதந்திகளை பரப்பி விட்டாங்க. ஸோ மக்களே ஒன்றும் பதட்டப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சின்ன கட்டி தான், அதை எடுக்கிறதுக்காக தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காப்புல. ஸோ அதை பார்த்து நம்ம ஆளுங்கெல்லாம் கொதிச்சு விட்டு பெருசாக மூளையில் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கேரளாவிலேருந்து 14 டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பயங்கரமான சோகமான விஷயம். நிறைய பேர் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அஜித் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நடிகர். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நிறைய பேர் ஷாக் ஆகுறது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா விடவே இல்லை. ஸோ அதுக்காக தான் அவளை வச்சு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஆப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. மறுபடியும் வந்து விடாமுயற்சியாக விஸ்வரூப வெற்றியாக மறுபடியும் ஃபாரினில் போயிட்டு அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்க தான் போகிறாரு. ஸோ படம் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு நாளில் இப்படிலாம் வதந்திகளை கிளப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து தான் தெரிஞ்சுப்பார். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.